ஓம் சாய்ராம் நற்பவி நான் மாரிமா சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்ற வார வீடியோ பதிவில் என்னோட வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய நல்லுள்ளம் கொண்டவங்க வந்து லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல் இந்த வீடியோவுக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக்கை போட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னா, வேல்மாறல் புத்தகம் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தோட இந்த வீடியோ பதிவு பார்த்துலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோ பதிவாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க, கமெண்ட்டில் பாடு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். சிரமம் பார்க்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். வேல்மாறல் பாராயணம் வந்து நான் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட புத்தகம் இல்லைங்க. ஃபோனில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போலே அந்த கூகுளில் இருந்து அந்த மாதிரி எடுத்து தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் புக்கு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே தேடிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருந்த கோவில் அந்த மாதிரிலாம் கேட்டு பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் வந்து ஃபோனில் பார்த்துக்கிட்டே வந்து அதுக்கான வீடியோ பதிவு ரெடி பண்ணி கொடுக்கறது எல்லாமே வந்து நான் ஃபோனை வச்சுக்கிட்டே நான் வந்து கூகுள்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களுக்கு வீடியோ பதிவாகவே நான் கொடுத்துட்டேன். அப்போதான் வந்து வேல்மாறல்னா என்ன, அது எப்படி படிக்கணும் என்னன்றது எல்லாமே வந்து தெளிவான விளக்கத்தோடு நான் ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன்ல. அதாவது முக்கியமானது என்னன்னா, எல்லாரும் கூகுளில் வந்து 12 முறை தான் திருத்தணி உதித்தவர்களும் இருக்கும். ஆனால் முதல் முறையாக வந்து 20 முறை படிக்கணும். அது ஆர்டராக படித்தா மட்டும்தான் 108 முறை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி அந்த ஔஷதம் மருந்து வந்து கரெக்டாக படித்ததுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன். நல்ல வரவேற்பு இருந்தது. என்னுடைய முதல் வீடியோ 1 lakh போச்சு அப்படின்னா அது அந்த வீடியோ தான். ஏன்னா வந்து உண்மையாகவே நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு. முருகனோட அருளால் நல்லபடியாக வந்து அந்த வீடியோ ஓடி எனக்கு வந்து என்னோட சேனல் மானிட்டேஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னல. அப்போதான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆனது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அருமருந்தா இருக்கே. இந்த புத்தகம் வந்து நம்மளால முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நான் வேண்டிக்கிட்டேன். வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் எனக்கு ஆசை இருந்தது. சரி, நான் விசாரிச்சு பார்க்கும்போது வந்து ஒரு புத்தகத்தோட விலை வந்து 20 ரூபாய் தான், அதிக விலை கூட கிடையாது. ஆனால் வாங்கி இன்னொருத்தருக்கு நம்ம சென்ட் பண்றோம், கொரியர் பண்றோம் அப்படின்னா அது குறைஞ்சது 100 ரூபாய் ஆகுது. ஏன்னா கொரியர் சார்ஜோடு சேர்த்து 100 ரூபாய் ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி ஆகுதா. ஆசைப்பட்டுட்டோம், புத்தகம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசையாகவும் இருக்குது. அதே சமயம் வந்து கணவர்கிட்ட சொல்லி அவங்களையும் நம்ம தொல்லை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய வருமானத்தில் நம்ம ஃபேமிலி போய்கிட்டு இருக்குன்னும் போது இன்னும் நமக்கு வந்து இரட்டிப்பு பலுவாயிடும். ஏன்னா இன்னொன்று வந்து எனக்கு சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிருக்கே தவிர ஒரு அமௌண்ட் அப்படின்னு வந்து இன்னும் வரல. குறைஞ்சது அது இன்னும் 2-3 மாதத்துக்கு மேலே கூட ஆகும். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு வந்து புத்தகம் வாங்கி தரணும் அப்படின்னு ஆசை மட்டும் மனசுக்குள்ளே வந்துருச்சு. சரி, என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ யூடியூப்ல வந்து கலியுக கர்ணன் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குல்ல, அந்த சிஸ்டர் தான் வந்து முதல்ல வேல்மாறல் புத்தகம் வந்து நான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி தான் இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய விவரமெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி மிராக்கல் நடந்தது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்ல அந்த புத்தகம் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒரு புத்தகம் ஆர்டர் கொடுத்தாங்களாம், 5 புத்தகம் வந்துச்சான். சரி, 5 புத்தகம் நம்ம கிட்டே இருக்கு, இந்த 1 நமக்கு யூஸ் ஆகும், இந்த 4 என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு நல்ல எண்ணம் வந்துச்சு பாருங்க. இதை நம்ம யாருக்காச்சும் படிக்கிறவங்களுக்கு கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன சிந்தனை, அந்த ஒரு சின்ன சிந்தனை தான் அவங்க வாழ்க்கையை இன்னும் வளர்த்தி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதான் சொல்லுவாங்க, நம்ம ஒரு அடி எடுத்து வச்சுன்னா முருகப்பெருமான் கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு 2 படி ஸ்டெப்புக்கு மேலே வருது, தூக்கி விட அவர் உதவி செய்வாருன்னு. அதை தான் அந்த சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க. அந்த 4 புத்தகத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்க போய் இப்போ வந்து நான் புத்தகம் வந்து இங்கே நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு முருகப்பெருமான் வந்து என்னை வச்சிட்டு இருக்காரு. ஆனால் என்ன ஒன்று, என்கிட்ட பைசா இல்லை, கொரியர் பண்ணுறாங்க, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதுவே பெரிய விஷயம் இல்லைங்களா. அவங்க வந்து பைசா எதிர்பார்க்கலனாலும் அவங்க உழைப்பை போடுறாங்க. எவ்வளவோ வேலைகள் இருக்கும், அந்த வேலைகளுக்கு நடுவில் அவங்களோட அட்ரஸ் எல்லாம் தெளிவாக எழுதி அந்த கொரியர் பண்ணுறாங்கன்றதே ஒரு சேவை தான் இல்லையா. அந்த சேனலில் வந்து இதை பற்றி நான் பார்க்க ஆரம்பித்ததும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்தேன். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறீங்க சிஸ்டர் அப்படின்னு. உங்களுக்கும் புத்தகம் வேணும்னா சொல்லுங்கப்பா, நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், இவ்வளோ பைசா ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. எனக்கு நான் சொன்னேன், எனக்கும் வாங்கி கொடுக்கணும், ஒரு 108 புத்தகமாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. புத்தகம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வாங்கிடுவாங்க. அப்படி கொடுக்கறதுல பயன் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்வேன். என்னன்னா, கோவில்னு போனாலும் ஒரு பொருள் கொடுத்தாலே அது யூஸ் ஆகுதா இல்லையான்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க, வாங்கி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. வேல்மாறல் புத்தகம் பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, அதை யார் படிக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் சேரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன்.
ஏன்னா எல்லாமே கிடைக்குதுன்றதுக்காக வாங்கி வச்சுக்க கூடாதுல்ல. அது ஏன்னா அது ஒரு ஔஷத மருந்து. அதை வாங்கி சும்மா வீட்டில் வச்சுக்கூடாது. அதை நம்ம பயன்படுத்தணும், அதை படிக்கணும். ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? இதையெல்லாம் நான் யோசிச்சு பார்த்து சரி ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 புத்தகம் வந்து ஆர்டர் கொடுப்போம், அதை வாங்கி முதல்ல கொடுப்போம், அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா பிரியா அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. மெசேஜ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிஸ்டர் நான் வந்து உங்களுடைய சேனல் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து ஒரு 6 பேருக்கு வேல்மாறல் புத்தகம் வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்களே வந்து யாருக்காச்சும் கொடுத்துருங்க. உங்ககிட்ட புத்தகம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பதிலுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லைம்மா நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன். ஏன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்க டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. நான் வந்து வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன். அப்படிலாம் இல்லைம்மா என் கையால் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீ வந்து உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கே நீ உன் கையாலே கொடுத்துருமா, நீ ஒரு வேண்டுதலுக்காக தானே கொடுக்கணும்னு நினைப்ப, நீயே வந்து கொடுத்துருமா அப்படின்னு நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். ரிட்டன் அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்க. அதை படித்ததும் எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் கண் கலங்கி அழுதுட்டேன். உங்களுடைய வாய்ஸ் நோட்டை என்னால் கேட்க முடியாது, ப்ளீஸ் சிஸ்டர் எனக்கு டைப் பண்ணி அனுப்ப முடியுமா அப்படின்னாங்க. எப்படி இருக்கும் இல்லைங்க, எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே புரியல. எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணேன், வாய்ஸ் டைப் பண்ணி அனுப்புகிறேன். என்னம்மா பிரச்சனை உனக்கு, என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து காது கேட்கறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கான். அது முன்னாடி 2 முறை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அது வந்து சரியாக சக்ஸஸ் ஆகலைன்றதுனால அடுத்த மாதம் இன்னொரு காதுக்கான ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அதனால நான் வந்து முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், நான் என்னால் முடிஞ்சது ஒரு 6 பேருக்கு புத்தகம் வாங்கி தரணும் முருகா, எனக்கு எப்படியாச்சும் இந்த குறை வந்து எனக்கு சரியா போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டிக்கிட்டேன். அதை வந்து இங்கே அக்கம் பக்கம் கொடுக்கறதுல எனக்கு வந்து அதை பற்றின மகிமை யாருக்கும் இங்கே தெரியல, தெரியாத ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லைக்கா. உங்களோட வீடியோவை நான் நேற்று தான் பார்த்தேன், எனக்கு உங்கள் வீடியோவை பார்த்த உடனே எனக்கு உங்ககிட்ட கொடுத்து இதை கொடுக்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு டைப் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு வர கேள்விதான் எனக்கும் வந்துச்சு, காது கேட்க தெரியாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி உங்களோட வீடியோவை அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு தானே எனக்கும் அதே கேள்வி இருந்தது. அப்புறம் நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்றேன், தப்பா நினைச்சுக்காதம்மா, உனக்கு காது கேட்காதுன்னு சொன்னேன், என்னோட வீடியோவை நீ எப்படி பார்த்த அப்படின்னு கேட்டேன்னா, அவங்க சொன்ன பதில் வந்து எனக்கு கேட்டு அப்படியே ஆடி போயிட்டேன் நான். என்னன்னா என்னுடைய வாய் அசைவை வச்சே நான் என்ன பேசுறேன்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அதுவும் அது ஒரே வீடியோ தானா. அதுவும் அந்த பாப்பா என்ன சொல்லுச்சு அப்படின்னா, முருகர்கிட்ட வந்து வேண்டிக்குச்சான், முருகா எனக்கு வந்து இந்த காது பிரச்சனை வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு சரியா போயிடணும், அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நான் யாருக்காவது 6 புத்தகம் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் முருகா, அதற்கு ஒரு வழியை சொல்லு அப்படின்னுச்சான். இது வேண்டிக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து கரெக்டா என்னோட வீடியோ பதிவு அது பார்த்ததும் அடுத்த செகண்டே இவங்க கிட்டதான் நம்ம வந்து புத்தகத்தை கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லணும் அப்படின்னு எனக்கு முருகர் சொன்ன மாதிரி இருந்ததுக்கா. நீங்க பேசினதை நான் வாய் அசைவை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனாலதாங்க நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் அப்படின்னுச்சு. எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அம்மா நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நீ வந்து முருகனுடைய காலை பிடிச்சிட்ட, கண்டிப்பா உன்னோட வேண்டுதல் நிறைவேறும். நீ வந்து என்னுடைய அட்ரஸ்க்கு புத்தகம் அனுப்பிச்சிரு, நான் வந்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நான் வந்து அந்த பாப்பாவுக்கு சொல்லிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அக்கா நீங்கள் வீடியோ காலில் வந்து பேசுகிறீங்களா என்கிட்ட அப்படின்னாங்க. உடனே நான் வீடியோ கால் போய் பேசினேன். நான் என்னால் பேசவே முடியல, நான் அழுறேன். நான் அவங்க வந்து எனக்கு தைரியம் சொல்கிறாங்க, அழாதீங்கக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து முருகரை பற்றி சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. ஒரே வீடியோ தான் பார்த்தேன், உங்ககிட்ட வந்து இந்த புக்கை கொடுத்து எப்படியாவது வந்து மற்றவங்ககிட்ட கொடுக்க சொல்லிடணும்னு நான் நினைச்சேங்க்கா அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ ஒரு வெள்ளையான ஒரு மனசுலங்க. கடவுள் ஏங்க இப்படி ஒருப்பட்ட ஒரு குழந்தைங்களெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு எனக்கு புரியவே இல்லைங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு வகையில கஷ்டப்பட்டாலும் ஒரு வகையில கடவுளை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். என்னன்னா, ரொம்ப 25 வயசு தான் அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு ஆகுது. அவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சான். தங்கமான ஒரு மனிதர் வந்து அவருக்கு கிடைச்சதா சொன்னாங்க. அதுதான் கடவுள் வந்து ஒரு கண்ணை மூடினாலும் ஒரு கதவை மூடினாலும் ஒரு கதவை திறக்கிறது வந்து இதுதான்னு சொல்லுவாங்க போல. ரொம்ப அற்புதமான ஒரு மாமனிதர் வந்து கிடைச்சிருக்காரு, நல்லா பாத்துக்கிறாருக்கா, எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா என்னால வெளியே எங்கேயும் போக முடியல, வர முடியல, நான் ஏதாவது பண்ணணும் செய்யணும்னா என்னால முடியல, எனக்கு அது ஒரு பெரிய சிரமமாவே எனக்கு இருக்குக்கா அப்படின்னாங்க.
ஒன்றும் கவலைப்படாதவா, முருகர் வந்து கண்டிப்பாக உனக்கு எல்லா செல்வத்தையும் அள்ளி தருவார், உனக்கான உன்னோட நோயிலேருந்து கண்டிப்பாக உனக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, அந்த குழந்தைக்காக நீங்கள் எல்லாருமே வேண்டிக்கணும்னு நினைக்கிறேங்க. அடுத்த மாதம் வந்து காதுக்கான ஆப்ரேஷன் நடக்க போதான். ஸோ முருகப்பெருமான்கிட்ட நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குறைன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரு விஷயத்த நம்மளால வந்து எதையுமே எடுத்து செய்ய முடியாது, எல்லாத்துலேயும் தயங்கி தான் பின்னோக்கி நின்றுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து அந்த குழந்தை சீக்கிரமா பரிபூர்ணமாக குணமாகணும்னு நானும் முருகப்பெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். நீங்களும் அந்த பொண்ணுக்காக வேண்டிக்கோங்க. அப்படி கொடுத்த புத்தகமும் என்கிட்ட இருக்கிற புத்தகமும் சேர்ந்து ஒரு 10 புக்கு இருக்கு. இந்த 10 புக்கை நான் உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதே தான் நான் சொன்னது போல தான் இந்த கொரியர் சார்ஜ் அப்படின்னு வந்து ஒன்று இடிக்குது. அதோட சேர்த்து எனக்கு என்னன்னா ஸ்தவன மஞ்சரி புத்தகமும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஸ்தவன மஞ்சரி புத்தகம் வந்து இந்த புத்தகத்தோட சேர்த்து ஸ்தவன மஞ்சள் புத்தகமும் வந்து உங்களுக்கு நான் தரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சச்சரித்து நிகரான ஒரு புத்தகம்னா ஸ்தவன மஞ்சரி. அதோட பின்பக்கத்துல பாபாவோட அற்புதமான மந்திரங்கள் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து அந்த மந்திரத்துக்காகவே வந்து அந்த புத்தகம் வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து வாங்கினதா வந்து ஐயா சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட உங்க வீடியோ பதிவை பார்த்து 300 பேருக்கு மேல வந்து என்கிட்ட வந்து புத்தகம் வாங்கியிருந்தாங்கம்மா, ஸ்தவன மஞ்சரி புத்தகம். அதோட டிவைன் கிஃப்டும் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னாரு. எனக்கும் அதை கேட்டுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் அந்த புத்தகம் எல்லாம் வாங்கி நீங்க எல்லாருமே பயனடையணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசையும் கூட. இதுல என்ன அப்படின்னா, எனக்கு வேல்மாறல் புத்தகமும் அதோட ஸ்தவன மஞ்சரி புத்தகம் அதோட உதி பேக்கெட், இந்த 3 பொருளும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். புத்தகம் எல்லாம் நான் வாங்கிடுவேன். பட் கொரியர் சார்ஜ்ன்றது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஸோ இங்கே இந்த 3 பேக்கும் சேர்ந்து உதியை பற்றி சொல்லணும்னு மறந்துட்டேன். இந்த உதி வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காலபாபா, அதாவது பாபானாவே பளிங்கு நிறத்தில் வெள்ளவேன்னு இருக்கிற பாபா தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கருப்பு நிறத்தில் இருக்கிற பாபா கோவிலிருந்து வந்த உதிங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். பாபா கோயிலேருந்து வந்து எந்த பாபா கோயிலேருந்து வந்தாலும் அந்த உதி வந்து நமக்கு வரப்பிரசாதம் தான். ஸோ அதனால நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காலபாபா கோயிலோட உதியும் அதில் இருக்குது. ஸோ அந்த உதி தான் உங்களுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஸோ வேல்மாறல் புத்தகம், ஸ்தவன மஞ்சரி, உதி, இந்த 3 சேர்த்து உங்களுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான சார்ஜ் எவ்வளோ என்னன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்படி இல்லை எனக்கு வேல்மாறல் புத்தகம் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துட்றேன். அந்த சேனலோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வேல்மாறல் புத்தகம் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இல்லை ஸ்தவன மஞ்சரி புத்தகம் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க ஐயாவோட நம்பர் கொடுத்துறேன், பிரசாத் கணேசர் ஐயாவோட நம்பர் கொடுக்குறேன். அந்த புத்தகம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. ஸோ இதை உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு நினச்சி அந்த வீடியோ பதிவு கொடுத்தேன். கொஞ்சம் லென்த்தாகவே போயிடுச்சு. இருந்தாலும் வந்து உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்களும் எங்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து நிறைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதற்கெல்லாம் வந்து உங்களுடைய அன்பு எனக்கு எப்பவுமே வேணும். அதோட நம்ம நாளைக்கு வந்து வேல்மாறல் பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா, 6 நாள் பூஜை. ஸோ உங்களோட ஆசீர்வாதத்தோடு நாளைக்கு நான் நல்லபடியாக வந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். இங்கே எல்லாருடைய வேண்டுதலுக்காகவும் நான் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லதே நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னும் 2-3 வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.